வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு குட்டி கம்பேரிசன் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த கம்பேரிசன் எதற்கு அப்படின்றத நான் சொல்கிறேங்க. இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி 100% வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தோம்னாவே இன்றைக்கி கியா செல்டாஸோட அந்த பேசிக் மாடலான ஹெச்டிங்க ஆன் ரோட் 13.6 லேக்ஸில் அதில் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. 13.6 லேக்ஸை தாண்டி 14.9 லேக்ஸ் 1.2 லேக்ஸ் சேர்த்தி போட்டால் ஹெச்டி ஆப்ஷனல்னு சொல்லி ஒரு வேரியன்ட் வருது. ஸோ ஹெச்டிக்கும் ஹெச்டி ஆப்ஷனலுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, அதில் கியா செல்டாஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன, நீங்கள் புதுசாக ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் செக்மெண்ட்குள்ளே ஒரு கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிராண்ட் விட்டாராக இருக்கும், ஹை ரைடர் இருக்குது, விக்டோரியஸ் இருக்குது, ஹோண்டா எலிவேட்டர் இருக்குது, ஃபோக்ஸ்வாகன் டைகூன் இருக்குது, ஸ்கோடாவோட குஷாக் இருக்குது, எம்ஜியோட ஆஸ்டர் இருக்குது. இது மாதிரி நிறைய வாகனங்கள் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி ஈவன் ஹிண்டையோட கிரிட்டா நெக் டு நெக் வந்து ஒரே பிராண்ட் அப்படின்றனால ஒரு சில பேர் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. அது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி இன்றைக்கி இந்த பர்டிகுலர் மாடல் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, இதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். உங்களுக்கு கியா நிறுவன கார்கள் பற்றி குவரிஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதே மாதிரி வீடியோலையும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Go higher, no wishing car, no fake top, GS Automotive. எப்பவுமே ஒரு காரோட சேஃப்டி அதை பற்றி பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இங்கே கியா செல்டாஸ் இப்போ இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டே கியாவோட கே சீரிஸ் ஆஃப் பிளாட்ஃபார்மை டச் பண்ணிட்டு குளோபல் கே சீரிஸ்குள்ளே போயிட்டாங்க. குளோபல் K3 அப்படின்னு சொல்லி இந்த பிளாட்ஃபார்மை கால் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்மை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டென்சைல் ஸ்ட்ரென்த், அதாவது ஸ்டீலோட டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இம்ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல இருந்ததை விட காரை ஏரோடைனமிக்காக பண்ணியிருப்பதாகவும் கியா நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஹிண்டே கிரிட்டாலிருந்து கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா ஹிண்டே கிரிட்டா இஸ் டியூ ஃபார் ஃபேஸ் லிஃப்ட் இன்னும் அப்டேட் பண்ணல. அவங்க ஹிண்டே கியாவோட கே சீரிஸில் இருக்காங்க. வேறு செல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் K3 பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துட்டாங்க. 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹெல்த் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டியை பேக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு HTE அண்ட் HT ஆப்ஷனலுக்கும் அந்த சேஃப்டி பேக்கேஜில் வித்தியாசங்கள் அப்படின்றது இல்லைங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலி இப்போ இன்றைக்கி கிராஸ் டெஸ்ட் பண்ணாலும் ஒரு 5 ஸ்டார் என்கப் ரேட்டிங் அப்படின்றது இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வாங்கும். ஆல்ரெடி கியா சிரோஸ் வந்து ஹிண்டே கியாவோட கே சீரிஸ்லேருந்து குளோபல் K1க்கு போயிருந்தாங்க. அது 5 ஸ்டார் என்கப் வாங்கியிருந்தது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலி ஒரே கிடையாது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ், பேனல் குவாலிட்டி எல்லாமே வந்து முதல்ல இருந்ததை விட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குங்க. சரி, என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் பெட்ரோல், அதுக்கப்புறம் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல், அதுக்கப்புறம் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் அப்படின்னு சொல்லி 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. நீங்கள் பேசிக் மாடல் அந்த HTE-க்குள்ளே வரும்போது 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் தான் கொடுப்பாங்க. ஒன்று நார்மல் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டர்போ டீசலுங்க. இதுவே நீங்கள் டர்போ பெட்ரோல் வேணும் இல்லை ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் 7 ஸ்பீட் DCT மட்டும் வராது. டர்போ பெட்ரோலில் 7 ஸ்பீட் DCT மட்டும் வராது. 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டரோட டீசல், அதுக்கப்புறம் வந்து IVD டிரான்ஸ்மிஷனோட இந்த HT ஆப்ஷனல் மாடல்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ரொவிஷன் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. எந்தெந்த இன்ஜினுக்கு என்னென்ன டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஸ்க்ரீனில் எவிடென்ட்டாக நீங்கள் இப்போ பார்க்க முடியும். ஸோ இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது நிறையா பீப்புள் வாங்கக்கூடிய அந்த 4 சிலிண்டர் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் இன்ஜின் தான். இது வந்து ஒரு 114 BHP, கிட்டத்தட்ட வந்து ஒரு 144 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றத வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த வண்டிக்கு போதுமான பவர் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகாது. நம்ம வேற கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர், விக்டோரியஸில் ஒரு அண்டர் பவர்டு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அது இங்கே இருக்காது. இங்கே IVTங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா CVT தான், பெல் பேஸ்ட் மெக்கானிசம். பட் இங்கே வந்து ஒரு செயின் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த மாறுதல். CVTக்கும் IVTக்கும் மேஜராக இருக்கக்கூடிய மாறுதல். அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக்அப் பண்ணிங்கன்னா ஒரு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே இது வந்து 10 to 12 கொடுக்குங்க. நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் பெட்ரோல். ஹைவேஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15+ அப்படின்றது எடுத்துக்க முடியும். இதுவே டீசலாக இருந்ததுன்னா 70% உங்களுக்கு சிட்டி யூசேஜ் இருக்குதுன்னா தயவு செஞ்சு டீசலுக்குள்ளே போகாதீங்க, டர்போ பெட்ரோலுக்குள்ளே போகாதீங்க, நேச்சுரல் ஏஸ்பிரேட்டல் ஸ்டிக் பண்ணுங்கள். டீசலோட மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ளே ஒரு 13, ஹைவேஸ் போனீங்க அப்படின்னா ஒரு 17-18 வரைக்குமே எடுக்க முடியுங்க. டர்போ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே சிங்கிள் டிஜிட்ஸ் தான், ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 13 வரைக்கும் எடுக்க முடியும். அந்த டர்போ பெட்ரோல் ஒன் ஆஃப் தி ரிஃபைன்டு யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடல் இருந்தே அது உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். நல்ல ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் அப்படின்றத பயன்படுத்திருக்காங்க. கீழே வந்து இன்ஜின் பே பொறுத்த வரைக்கும் கீழே கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ லைனர்ஸ்க்கு மட்டும் இன்சுலேஷன் பேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பயன்படுத்தலாம். பயன்படுத்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ
மேஜராக சிட்டி யூசேஜ் இருந்ததுன்னா நேச்சுரல் ஆஸ்பெக்டட் பெட்ரோல், இல்லை வந்து ஹைவே யூசேஜ் அதிகம் அப்படின்னா கிரேட்டர் than 50% ஹைவே யூசேஜ் ஒரு 1500 2000 கிலோமீட்டர் ஓட்டுனா டீசல், இல்லை பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான டர்போ பெட்ரோல். டீசல் ஆட்டோமேட்டிக் வேணும், டர்போ பெட்ரோலில் வேணும், அதே மாதிரி நேச்சுரல் ஆஸ்பெக்டரில் ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹெச்டிஇ ஆப்ஷனல்குள்ளே தான் போகணும். ஹெச்டிஇயில் கிடைக்காது. ஹெச்டிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆஸ்பெக்டட் பெட்ரோலில் மேனுவல், டீசலில் மேனுவல், இது மட்டும் தாங்க கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக எந்த விதமான மாற்றங்களும் ஹெச்டிஏக்கும் ஹெச்டி ஆப்ஷனுக்கும் கிடைக்கலங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 200 mm கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ரோட்ஸை ஈஸியாக அழகாக டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ் அப்படின்றது 2 ஸ்ட்ரிப் கிடைக்குது. உள்ளே வந்து எல்இடி ரிஃப்ளெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலஜன் பல்ப் தான். வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஹெட்லாம்ப் ஒரு டீசென்ட்டான வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். சென்டரில் வந்து அந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிகல் ஸ்லாட்ஸோட கொஞ்சம் வந்து ஒரு மான்ஸ்ட்ரஸ் லுக்கோட தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு சின்ன மாற்றங்களும் ஹெச்டிஇக்கும் ஹெச்டி ஆப்ஷனலுக்கும் கிடையாதுங்க. ஸோ வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது இப்போ நம்மக்கிட்ட ஹெச்டி ஆப்ஷனல் இருக்குது. இதை கூட ஹெச்டியை கம்பேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2690 mm இந்த பர்டிகுலர் மாடலோட வீல் பேஸாக இருக்குது. இது கூட காம்படிட்டர்ஸ் எந்த அளவுக்கு வந்து டைமென்ஷன் ரீதியாக பொசிஷன் ஆயிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் எவிடென்ட்டாக பார்க்க முடியும். மேஜர் சேஞ்சஸ் ஹெச்டிஇக்கும் ஹெச்டி ஆப்ஷனலுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெச்டி ஆப்ஷனலில் உங்களுக்கு கிளாசி பிளாக்ல ஒரு ரூஃப் ரெயில் வருது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இங்கேயுமே ஸ்டீல் வீல்ஸ் தான் 16 inch தான் போயிருக்காங்க. பட் இங்கே வந்து ஒரு ஸ்டைலிஷ்டான வீல் கேப்ஸ் அப்படின்றது கிடைக்குது. வேறஸ் அங்கே அது மிஸ் அவுட் ஆகுது அந்த பேசிக் மாடலுங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். வீல் ப்ரொஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 16 inch தான் போயிருக்காங்க. உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. இதை தாண்டி எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓவர்வியூம் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் கிடையாது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உள்ள எம்பட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரியரில் இந்த விண்டோ பார்ட்டிஷன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 2 பக்கமுமே உங்களுக்கு குவார்ட்டர் பேனல்லையுமே கிளாஸ் பார்ட்டிஷன் அழகாக ப்ளே பண்ணதுனால உங்களுக்கு லாங் ட்ராவலில் வெளிச்சம் நல்லா டிஎல்ஓ ப்ராப்பராக இருக்கும். உள்ள கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்காதுங்க. இங்கே டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன். 205 65 16 இதே ப்ரொஃபைலில் தான் ஹெச்டிஇ மாடல்லையும் வரும். பட் இந்த வீல் கேப்ஸோட டிசைன் வந்து இங்கே ஸ்டைலிஷ்ட் வீல் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே கொஞ்சம் பேசிக்கான ஒரு வீல் கேப்ஸ் இருக்கும். ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் தாங்க கிடைக்குது. உங்கள் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா செமி கன்சீல்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக போட்டு கன்சீல் பண்ணல, பிளாஸ்டிக் லைனர் தான். கீஸ் பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஇ ஹெச்டி ஆப்ஷனல் ரெண்டுலையுமே இந்த மாதிரி ஒரு ஃபாப் கீ தான். லாக் அன்லாக் அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணி பிடிச்சோம்னா பூட் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு கீங்க. இங்கே சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் மேக்ஃபர்சன் ஸ்டேட் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் செட்டப். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் டார்ஷன் பீம் ஆக்சல் அப்படின்றது போயிருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங்ஸோட தான் இருக்குது. சஸ்பென்ஷனோட குவாலிட்டி வந்து முதல்ல இருந்ததை விட ஃபார் பெட்டருங்க. ரொம்ப பேலன்ஸ்ட் அண்ட் மெச்சூர்டாக இருக்கும். கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பேலன்ஸ் பண்ணி நியூட்ரலைஸ்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப். உங்களுக்கு லாங் ட்ராவலில் கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கும். அதே மாதிரி டிரைவிங் கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னர்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை பிரேக்ஸ் புஷ் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸ் போகிறீங்க, ட்ரிபிள் ஸ்பீட்ஸ்லாம் கெயின் பண்ணிங்கனாலும் அந்த ஸ்டெபிலிட்டியும் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு மேனரில் வச்சுக்குது. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடித்த இடத்துல நிற்குமான்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு செட்டப் தான். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு ப்ராக்ரஸிவ் பிரேக்கிங்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சிரான பிரேக்கிங்கோ அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம நல்ல சால்டான ஒரு பிளான்டட் ஃபீல் அப்படின்றது கிடைக்குதுங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த செல்டாஸ்க்கும் இதுக்கும் டிரைவபிலிட்டியில் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தெரியும். ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ரியர் வைப்பர் டீஃபாகர் அப்படின்றது 2 வேரியண்ட்லையுமே மிஸ் அவுட். ஹெச்டிஇலையும் கிடையாது, ஹெச்டி ஆப்ஷன்லையும் கிடையாது. அட்லீஸ்ட் ரியர் டீஃபாகராக கொடுத்துருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் டிசைன் தான். மேலே வந்து ஷாக் ஃபின் என்ட்ராங்கிறது பேஸ் மாடல் இருந்தே கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கனெக்டட் டெயில் லாம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ஹெச்டி ஆப்ஷனில் தான் கிடைக்கும். நீங்கள் ஹெச்டிஇயில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் டெயில் லாம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இந்த சைடு மட்டும் க்ளோ அப் ஆகும். உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த சைடில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரிவர்ஸ் கைட் லேம்ப் அப்படின்றது வந்து கீழே இந்த பொசிஷனில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் வந்து மொத்தம் 4 சென்சர் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி டிசைன் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டுக்குமே இல்லைங்க. இவ்வளோ தான் மாற்றங்கள். ரியரில் இந்த ஹெச்டி ஆப்ஷனில் மேஜர் விஷயம் இந்த பூட் ஓப்பன் பண்ணோடனே நம்ம பார்க்க வேண்டியது 60-40 ஸ்பிளிட் அப்படின்றது ஹெச்டி ஆப்ஷனல் வேரியண்ட்டில் கிடைக்குது. அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டுமே இங்கே கிடைக்குதுங்க. வேறஸ் வந்து நம்ம ஹெச்டி போகும்போது அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் இந்த 60-40 ஸ்பிளிட்டப்பும் ஒரு மேஜர் மிஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 447 லிட்டர்ஸ் இருக்குது. டெஃபினெட்லி வந்து ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணுறோம் இல்லை 5 பேர் ட்ராவல் பண்ணுறோம்னா நமக்கு ஏற்ற லக்கேஜ் அப்படின்றது இங்கே வச்சுட்டு போக முடியும். ரொம்ப யூஸபிளான ஒரு பூட் தாங்க. உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோரிங் தான். உங்களுக்கு ஸ்பேர் டயரும் கொடுத்துருக்காங்க. 205 65 16 சேம் ப்ரொஃபைலில் போயிருக்காங்க. அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லை. ஒரு ஸ்டீல் வீல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட்டில்
இதில் அடிஷனலாக நமக்கு ஒரு லேம்பும் கிடைக்குதுங்க. இப்போ ரியர் சீட்டோட கம்பேரிசன் எடுத்துப்போம். நம்ம இப்போ ஹச்டி ஆப்ஷனுக்குள்ளே ஏறணும். இங்கிரஸ் எக்ரஸ்லாம் கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. பெரியவங்களும் வந்து ஏரியாங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குது. ஒரு 5.7 ஃபீட் கிட்ட இருக்கு. நான் கொஞ்சம் தலையை குனிஞ்சு உள்ளே ஏறுற மாதிரி இருக்குது. இறங்குறதும் அதே மாதிரி தான். உள்ளே ஏறின உடனே முதல் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டீரியரோட ஃபேப்ரிக்ஸுங்க. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செமி லெதரைட்டில் போயிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லெதரைட்டில் பெர்ஃபரேஷனில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சாஞ்சிக்கிற இடம் வந்து பாதி வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்லையும் பாதி வந்து லெதரைட் அப்போல்ஸ்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட், ஒரு ஆர்ம் ரெஸ்ட், 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹெச்டியிலிருந்து ஹெச்டி ஆப்ஷனில் சேர்த்து கிடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது காமனாக வந்து உட்கார்றப்போ 2 வண்டியிலையுமே உட்கார்றப்போ வந்து நமக்கு என்ன ஷோல்டருக்கான சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குது. முதுகு தண்டு வளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருப்பீங்க. அதில் எந்த விதமான ஒரு குறைகளும் இருக்காது. நல்ல அகலமான கேபின் அப்படின்றனால 3 அடல்ட் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். சென்டர் ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பிங்காக தான் முடிச்சிருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய தொந்தரவாக உட்காரவங்களுக்கு இடையூறாக இருக்காது. ரியரில் நமக்கு ஒரு ஏசி வென்ஸுமே கிடச்சிருதுங்க. பேசிக் மாடல் ஹெச்டியிலிருந்து ஏசி வென்ஸ் அப்படின்றதும் கிடைக்குது. ஹெட்ரூம் பாருங்கள், நான் வந்து ஒரு 5.7 ஃபீட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு 6 அடி இருந்தீங்கனாலும் ஹெட்ரூம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது இங்கே. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகசைன் ஹோல்டர்ஸ்க்கான பாக்கெட்ஸ் அப்படின்றது இந்த ஹெச்டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, டைப் சி சார்ஜர், இது ஃப்ரண்ட்டில் இது வந்து ஹெச்டி ஈலையும் கிடைக்கும், ஹெச்டி ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ தாராளமாக இருக்குன்னு. கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரலாங்க. லாங் ட்ராவலுக்கு எந்த குறையும் இருக்காது. அண்டர் தே சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் காலை நீட்டி உட்காந்திங்கன்னா டீசென்ட், மடக்கட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக மிஸ் அவுட் ஆகும். பட் காமன் மேன் குறை சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சீட்டிங் போஸ்டர் தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைன். இங்கே எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தாங்க ஸ்டாண்டர்டாக. உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிரைவர் சைடு விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டியோட இந்த ஹெச்டி ஆப்ஷனல் மாடலில் கிடைக்கும். வேறு ஹெச்டியில் அதுக்கு மிஸ் அவுட் ஆகுங்க. ஃப்ரண்ட் இன்டீரியரில் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிட்டோ சேம், எந்த மாற்றங்களும் இல்லை. எக்ஸப்ட் இந்த சீட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னதான் செமி லெதரைட்டில் இங்கே ஹெச்டி ஆப்ஷனில். அங்கே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் அது வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் போயிருப்பாங்க. இங்கே கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்மோக்கி லெதரில் போயிருக்காங்க இந்த தீம் பொறுத்த வரைக்கும். சரிங்க, அடுத்து ஸ்டீரிங் வீல் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதான்னு இல்லை, அது மிஸ் அவுட் ஆகுது. அது இதுவுமே 2 வேரியண்ட்டுக்கும் அப்ளிகபிள். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. பேசிக் மாடல் இருந்தே இங்கே க்ரூஸ் கண்ட்ரோலும் கிடைக்குது, ஆடியோ மோட்டரும் கிடைக்குது, இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. உட்கார்றப்போ நமக்கு வந்து முதுகுக்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு வளத்துக்கு ஒரு துளி அந்த தண்டு வளத்துக்கு என்ஹான்ஸ்மெண்ட் இருந்திருக்கலாம். ஷோல்டருக்கான பிடிமனமும் நல்லா இருக்குது. பாடி ரோட உங்களுக்கு நல்லா ஹக் பண்ணி வச்சுக்கும். பிளைண்ட் ஸ்பாட்ஸ் உருவாகமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நோ. ஏன்னா பேசிக் மாடல் இருந்து இங்கே சீட் ஹைட் அட்ஜஸ்டரும் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி உட்காந்துக்க முடியும். இந்த பில்லரோ இந்த ஐஆர்விஎம்மோ மேபி ஒரு ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்கலாம். மற்றபடி ஒரு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்க போகிறதில்ல. இங்கே ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டரோட உங்களுக்கு கேபின் லேம்ப் அப்படின்றது இருக்குது. சன்வைசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கோ டிரைவருக்கு மட்டும் வருது. சரி, டேஷ்போர்டில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்டிஇ மாடலோட டேஷ்போர்ட். அப்படியே இப்போ ஹெச்டி ஆப்ஷனல் பார்த்தா ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான மாற்றங்கள் இல்லைங்க. சிமிலராக அதே தான் இருக்குது. ஒரு சின்ன விஷயங்கள் கூட இங்கே மாற்றப்படலை. க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான க்ளோ பாக்ஸ் தான். உங்களுக்கு லைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கூல்டு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றதெல்லாம் ஆப்வியஸ்லி இந்த ப்ரைஸிங்கில் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலான ஹெச்டியிலிருந்தே நமக்கு ஒரு 10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ஒரு ஃபுல் பேனரோமிக் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் அண்ட் அந்த எம்ஐடி கிளஸ்டர் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர்ஸ் அப்படின்றது பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பேசிக் மாடல்லேருந்தே ஹெச்டியிலேருந்தே கிடைக்குதுங்க. ஹெச்டி ஆப்ஷனும் அடிஷனலாக ஏதாவது கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. ரிவர்ஸ் கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸும் இருக்குங்க. ஸோ இதுவுமே பேசிக் மாடல்லேருந்து கிடைக்குது. ஆடியோ குவாலிட்டியை ஃபஸ்ட்டு கேட்டுருவோம். ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அது இம்ப்ரெசிவ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் டு வேல்யூவை எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏசி கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேனுவல் ஏசி தான். ஹெச்டி ஆப்ஷன் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்குது. இது ரொம்பவே நல்ல விஷயம் நான் பார்க்குறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த டச் ஸ்க்ரீன்லேயே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணும்போது பிளைண்ட் ஸ்பாட்ஸ் உருவாகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சியில் 2 சார்ஜிங் போர்ட், ஒரு கனெக்டிவிட்டி போர்ட் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோன் வைக்கிறதுக்கு அழகான ஒரு ஸ்பேசிங் இருக்குது. இந்த சென்டர் கன்சோலில் பாருங்கள், வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கீஸ் வச்சுக்கிறதுக்கும் ஒரு சின்ன
பாக்கெட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வந்து மூவபிள் இல்லை, பட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பேசிங், அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெட் பெடல் இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங், ஏபி பெடலுக்கான இன்டரப்ஷன் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாமே ஆப்டிமைஸ்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது உள்ளே வைக்கலாம், அதுக்கான ஸ்பேசிங் அப்படின்றது இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் அதை தாண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் யூட்டிலிட்டி ரீதியாக டோர் பாக்கெட்ஸில். ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஹெச்டிஇயா ஹெச்டி ஆப்ஷனலான்னு கேட்டிங்கன்னா ₹1,20,000 நமக்கு மேஜராக கிடைக்கிது ரியரில் அந்த அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு. அதை தாண்டி அந்த கனெக்டட் டெயில் லேம்ப்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் ப்ராக்டிக்கலாக ஹெச்டிஇ இஸ் வேல்யூ ஃபார் மணிங்க. சரி, நீங்கள் பை பண்ணுறப்பல தான் ஒன்று ஹெச்டிஇ போங்க, அப்படி இல்லைனா ஹெச்டிகே போயிருங்க. இது ரெண்டும் ஒரு பெட்டர் ப்ரொபோஷனில் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓனர்ஷிப் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ₹2,000 வித்தியாசம் வருது. ₹30,000 வந்து ஹெச்டி மாடலுக்கு, ₹32,000 அப்படின்றது ஹெச்டி ஆப்ஷனல் மாடலுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏதாவது வேரியன்ட் டு வேரியன்ட் கம்பேரிசன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு இந்த கியா செல்டாஸ் எந்த விதத்தில் பிடிச்சிருக்கு, இல்லை பிடிக்கலன்னா ரீசன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் ஒரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சேச்சிட வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.